வீக்கெண்டு லீவாக இருந்ததுனால பக்கத்தில் உள்ள ஏதாவது டூரிஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸுக்கு ஒன்று அவுட்டிங் போகலாமேன்னு சொல்லிட்டு யோசித்தோம். அப்போ தான் இந்த மலைக்கோயில் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த மலைக்கோயிலோட பேர் சித்தரால் மலைக்கோயில். இங்கே இது எந்த இடத்துல இருக்குன்னா நாகர்கோயில், அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாகர்கோயில்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே இருந்து பார்த்தாச்சுன்னா 28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது நாங்கள் இப்போ காரில் போயிட்டுருக்கோம். போகும்போது 2 சைடுமே நிறைய மரங்கள் நிற்கிது. அதை பார்த்து அட்மையர் பண்ணிகிட்டே போகலாம். நம்ம நேச்சரை அட்மையர் பண்ணக்கூடியவங்களுக்கு அது பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டே போகிறதுக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மழை நேரம் கொஞ்சம் லேஸ் வெயில் அந்த மாதிரி இருக்க நேரம்னா மரங்களோட அந்த இலைகளெல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய ரப்பர் மரங்கள், தென்னை மரம், வாழை மரம், நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அந்த ஏரியாவை ரீச் பண்ண போகிறோம். நம்ம அங்கே ரீச் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ஆர்ச் இருக்கும். நம்ம இப்போ மலை கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த மலை கோயிலுக்கு போக போகிறோம். போகக்கூடிய பாதை ஸ்டோனை போட்டிருப்பாங்க. கல்லை கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அது வழியாக நடந்து போகிறோம். சைடில் சில இடங்களில் உயரமான இது ஃப்ளாட்டாக, அதே நேரத்தில் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பாறை இருக்கும். அந்த பாறைக்கு மேலே ஏறி நின்று நம்ம பார்த்தாலும் நேச்சரை அவ்வளோவா அட்மையர் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கீழே உள்ள பில்டிங் எல்லாம் அழகாக தெரியும். அதை அட்மையர் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம நடக்க தொடங்குவோம். நடக்கும்போது சைட்லலாம் நிறைய மரங்கள் இருக்குது. நம்ம கேஷ்யூ நட் சாப்பிட்ருப்போம். சிலவங்களுக்கு கேஷ்யூ நட் மரம் தெரியாது. இங்கே பாருங்கள், இதில் நிறைய கேஷ்யூ நட் காய் காய்ச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, நிறைய மரங்கள் நிற்கி நிறைய காட்டு செடி வேறு இருக்குது. அதில் கூட இருக்கக்கூடிய பூவே பார்க்க அழகாக இருக்குது. வித்தியாசமான பூக்கள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு கையில் ஒரு பூ இருக்குது. இப்படி நிறைய இதெல்லாம் அட்மையர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கே என்னென்னா ஒரு பெரிய ஆலமரம், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அதில் நல்ல நிழலாக இருக்கும். அந்த இடத்துல வந்தாலே காற்றும் அந்த நிழலும் பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அதில் நிறைய ஸ்டோன் பெஞ்சு வேறு போட்டிருப்பாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப போகிறதுக்கு நம்ம வாட்டர் பாட்டில் கொண்டு போயிருந்தோம்னா அதுலேருந்து வாட்டர் குடிச்சிட்டு திரும்ப மேலே ஏறி போகும்போது ஒரு சின்ன ஆர்ச்சு, அதுக்குள்ளாடி போகும்போது 2 சைடும் பாறை. இதை பார்க்கும்போது பாறை நல்ல நெருக்கமாக இருந்த மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, கொஞ்சம் இடம் இருக்குது. நமக்கு ஃப்ரீயாக நடந்து போகிறது மாதிரி தான். அதில் கீழே ஸ்டெப்ஸ் இருக்குது. அது வழியாக இறங்கி போகும்போது தான் கீழே இருக்கக்கூடிய டெம்பிள் நமக்கு தெரியும். இந்த டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா உங்களுக்கு? இதில் இது ஜெயின் டெம்பிளும் பகவதி அம்மன் டெம்பிள் ரெண்டுமே சேர்ந்தது. ஆனால் பில்டிங் ஒரே பில்டிங் தான். ஒரே பில்டிங்லேயே ஒரு சைடு பகவதி அம்மனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு ஜெயின் டெம்பிள். இதை ஒரே இடத்துல நம்ம பார்க்கறதே ஒரு அதிசயம்தான். இது இந்த ஏரியாவை தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து அதை பாதுகாக்காங்க. அதனால் நம்ம அதில் இருக்கக்கூடிய ஸ்டோன் எல்லாம் மாற்றி வைக்கிறதுக்கும் அந்த மாதிரி அது யாருக்குமே பர்மிஷன் கிடையாது. இங்கே நிறைய இங்கே பாருங்கள், ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து தான் இந்த சாமிக்கு வழிபாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். இப்போ மழை இல்லாததுனால தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் நிறைய ஃபிஷ் இருக்கதான் அந்த மக்கள் சொன்னாங்க. இல்லை, வெயிலாக இருக்கிறதுனால நாங்கள் பக்கத்தில் போய் பார்க்கல. மற்றபடியும் இந்த பாறையில் 2 குளம் இருக்கான். ஒரு அது நாங்கள் பார்த்தோம். அங்கேயும் கொஞ்சம் தான் தண்ணி இருந்து. ஒன்று ஜென்ஸ் குளிக்கிறதுக்கு, இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடில் இன்னொரு சின்ன ஒரு குளம் இருக்குது. அது லேடிஸ் குளிச்சுட்டு இந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கு வேண்டி வச்சுருக்காங்க. இது எல்லாமே சிலைகள் எல்லாமே பாறையிலேயே குடைஞ்சி வச்சுருக்குது. இதுதான் அதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இங்கே லெட்டர்ஸும் எல்லாமே அந்த பாறையிலே தான் எழுதியிருப்பாங்க. இதை நம்ம இந்த இதுவே சுற்றி வரலாம். இந்த பில்டிங்கை ஃபுல்லாகவே சுற்றி வந்தாச்சுன்னா அந்த ஃபுல் வியூவும் தெரியும். வெளியே சைடில் கீழே இருக்கக்கூடிய பில்டிங், கீழே இருக்கக்கூடிய மக்கள் குடியிருப்புகள், அது எல்லாமே அழகாக நமக்கு ஃபுல் வியூவும் அழகாக பார்த்துட்டு வரலாம். இது இங்கே சான்ஸ் இருந்தால் போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.